ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட் வந்து யூடியூப் அப்புறம் வந்து இன்ஸ்டாவில் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு வந்து எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேக்கு அப்படின்லாம் போட்டிருந்தீங்க. அதிலே நான் நோட் பண்ணியிருந்தேன், ஃபுல் வீடியோ நான் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள், மேக்கிங் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் இது. இந்த மேக்கிங் வீடியோவில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து இந்த கண்ட்ரோலர், இந்த ரிமோட் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, அப்போ வந்து மோட்டர் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து அலுமினியமில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து ஆர்எஃப் ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர் தான். நம்ம வச்சுருக்கிறது வந்து ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்து அந்த பிளாக் கலரில் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான். தென் அப்புறம் வந்து ப்ளூ கலர் லைட் எரியிறது வந்து இந்த மோட்டார் கண்ட்ரோலர். ஓகேவா? அந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து எல்லாத்துக்கும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அந்த ரெகுலேட்டர் மாதிரி இருக்கிறது வந்து மோட்டரோட ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா? மேக்ஸிமம் பண்ணிக்கலாம், மினிமம் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ளூ கலரில் எல்இடி எரியுது இல்லையா, அந்த கண்ட்ரோலர். அடுத்து இந்த ட்ரோனை பொறுத்தளவில் வந்து ரைட் லெஃப்ட் எங்கேயும் கண்ட்ரோல்லாம் பண்ணலை நான். ஜஸ்ட்டு வந்து தரையிலேருந்து ஒரு 1 ஃபீட் 2 ஃபீட்டு மேலே ஃப்ளை ஆகும். அப்புறம் வந்து மறுபடியும் ஆஃப் பண்ணோடனே டம்முன்னு கீழே வந்து விழுந்துடும். அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கிறேன். பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. ஃபேக்லாம் கிடையாது. நிறைய பேர் கயிறு கட்டி இழுத்தீங்களா, அப்படியா இப்படியான்னு போட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறேன். இது நீங்களே பண்ணாலுமே ஈஸியாக பண்ணிடலாம். யாரும் பண்ண முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து அப்புறம் வந்து பேட்ரி சார்ஜர்ஸ் எல்லாமே இருக்கும். மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் தான் நான் பேட்ரி கொடுத்துருக்குறேன். ஓகேவா? அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து மோட்டர் டிரைவரு. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோலரு. அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெகுலேட்டர், அந்த ப்ளூ கலருக்கு நான் வந்து மோட்டர் ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் யூனிட் மாதிரி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ரிமோட் கண்ட்ரோலுக்கு வந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் பாக்ஸ். இது அவுட்டோரில் தான் வச்சு செக் பண்ண முடியும். ஏன்னா இன்டோரில் வச்சோம்னா அங்கங்கே இடிச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். அதில் அந்த லெஃப்ட் சைடில் வந்து டேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வயர் டேகு. நான் அந்த கண்ட்ரோலர் எல்லாத்தையுமே இழுத்து வந்து அந்த ஃப்ரேமில் வந்து கட்டியிருக்கிறேன். அதை தான் நிறைய பேர் நோட் பண்ணிவிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னா, ரோப் கட்டியிருக்கிறீங்க, கயிறு கட்டியிருக்கிறீங்கலாம் சொன்னீங்க. இல்லைங்க, இது நீங்களே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இந்த ரிமோட்டு அப்புறம் வந்து கண்ட்ரோலர் இது வந்து ஆன்லைனில் கிடைக்கிது, லோக்கல் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது வந்து சிங்கிள் ரிலே தான். ஜஸ்ட் அந்த ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதிலேயே வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து ஆன் கண்டிஷன் கொடுத்தோன்னே ஒரு ஃபீட் 2 ஃபீட் தான் மேலே அப் ஆகிருக்குது. அப்புறம் நான் ஜஸ்ட் வந்து ஆஃப் கொடுத்த உடனேவும் டம்முன்னு தான் விழுகும். அது வந்து ஸ்லோவாலாம் விழுகாது. ஏன்னா எந்த கண்ட்ரோலுமே இல்லை, எங்கேயுமே போகாது. வீடியோஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காதுங்க 1-2. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக எடுத்தது ஒன்றா சேர்த்து ஒரே வீடியோவை நான் கொடுத்துருக்குறேன். வீடியோஸ் வந்து நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்கா இல்லை நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். அதே போல் வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.